நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்களும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார். தற்போது மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களின் வாழ்த்துரை தமிழில் உங்களுக்காக. வெல்லும் சனநாயகம் என்கிற தலைப்பில் வெற்றிகரமாக நடைபெறுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்புமிகு இந்த மாநாட்டின் தலைவர், விடுதலை கட்சிகள் நிறுவன தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர், இன்று நம்மிடம் நடமாடும் இளம் டாக்டர் அம்பேத்கர், அன்பு சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்களே, அன்பிற்கினிய அறுவை தோழர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் போன்ற நண்பர்களே, அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, அருமை சகோதரர் சிபிஐ தலைவர் ராஜா அவர்களே, திவங்கர் பட்டாச்சாரியா அவர்களே, உரையாற்ற வருகின்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அன்பு தலைவர் அருமை சகோதரர் KS அழகிரி அவர்களே, அருமை தோழர்கள் திரு பாலகிருஷ்ணன், முத்தரசன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன், ஈஸ்வரன், வசீகரன் போன்ற மேடையில் இருக்கிற தலைவர்களே, காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தோழர்கள் ட்ரெக்ஸ், கோவிந்தராஜ், கலை, பென்னட், அந்தோணிராஜ், இளையராஜா போன்ற நண்பர்களே, வருகின்றிருக்கிற நானும் வருகிற வழியிலேயும் பார்த்தேன், வந்த பிறகும் கடந்த 3 மணி 4 மணி நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு தலை கூட நரைத்த தலையை என்னால் பார்க்க முடியவில்லை. அரசியல் கட்சிகளில் இளைஞர்கள் பட்டாளம் நிரம்பி வழிகிற கட்சிகளில் ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு நோக்கினும் இளைஞர் பட்டாளம், அதுவும் இளம் விடுதலை சிறுத்தைகளின் கூட்டம் பட்டாளம், சீறி பாயும் சிறுத்தைகளாக அங்கங்கே அலையலையாய் வரும் காட்சியை வழிநடுக கண்டோம். எங்கே கண்முன்னாலேயும் பார்க்கிறேன். உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். அருமையண்ணன் காதர் மொய்தீன் சொன்னார், அருமை சகோதரர் திருமாவளவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. அவர் திருமணம் செய்து கொள்கிறாரா இல்லையா என்பது அவருடைய விருப்பம். என்ன திருமணமானால் குழந்தை குட்டிகள் பிறக்கும். இப்போது அவருக்கு என்ன குறை? ஒன்றல்ல இரண்டல்ல, லட்சக்கணக்கான பிள்ளைகள் அவருக்கு தமிழ்நாடு முழுதும் இருக்கிறார்கள். அவரை குருவாக, ஆசானாக, தலைவனாக, தந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுதும் இருக்கிறார்கள்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்து வளர்ந்த சகோதரர் தொல் திருமாவளவர்களால் துவங்கப்பட்டு ஒரு மாவட்ட அளவிலே இருந்து மாநில கட்சியாக மாறி இன்றைக்கு தென் மாநிலங்கள் முழுதும் பரவி இருக்கிற, வட மாநிலங்களிலேயும் பரவி கொண்டிருக்கிற அகில இந்திய கட்சிகளிலே ஒன்றாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர் தொல் திருமாவளவன் ஒரு ஜாதிய தலைவர் அல்ல, அவர் தமிழ்நாட்டு தலைவர். தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி தலைவர்களில், முக்கிய தலைவர்களில், சிறந்த தலைவர்களில், ஆற்றல் மிகு தலைவர்களில் அருமை சகோதரர் திருமாவும் ஒருவர். உங்களுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் திருமணம் உட்பட புறக்கணித்து உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் நலன் காக்க, தமிழக மக்களின் நலன் காக்க தன்னை வருத்தி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சிகள் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவரை பற்றி பேசினால் அல்லது விடுதலை சிறுத்தைகள் நிகழ்ச்சிகளிலே நான் எப்போதும் கலந்து கொள்ளுகிற ஒரு ஆஸ்தான பாடகன் மாதிரி. எப்போது அழைத்தாலும் எல்லா நிகழ்ச்சிகளிலையும் பெரும்பாலும் கலந்து கொண்டிருக்கிறேன். எனவே அவரை பற்றி பேசினால் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். இங்கே பேசுவது என் வேலை அல்ல, அதற்கு எங்கள் தலைவர் அழகிரி இங்கே வந்திருக்கிறார். என் வேலை இங்கே வர முடியாமல் போன அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு மல்லிகார்ஜுன கார்கே, அவரும் ஒரு சின்ன கிராமத்தில் ஷெட்யூல் இனத்தில் பிறந்து இன்றைக்கு அகில இந்திய காங்கிரசுக்கே அகில இந்திய அளவிலே தலைவராக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர். தோல்வியை காணாமல் 10-12 தடவை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர். தலைவர் ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டுடைய பிரதமராக எதிர்காலத்தில் ஆக்குவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உத்தமமான தலைவர். அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இங்கே வர இயலவில்லை. அவருடைய உரையை நான் இங்கே வாசிக்கிறேன், கொஞ்சம் பொறுமை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆங்கிலத்தில் இருக்கும். அவருடைய உரையை வாசிக்கிறேன். டியர் மிஸ்டர் திருமாவளவன், I wish you all success. I wish your conference all success. Our nation, born out of the foreign struggle for independence, has thrived on the principles of democracy. However, in today's complex and challenging times, we find ourselves at a crossroads where the very foundation of our democratic ideals is under threat. The global landscape is witnessing a surge in the erosion of democratic values. In many parts of the world, we see the rise of authoritarianism, the weakening of institutions, and blatant disregard for the rule of law. Here too, we face challenges that threaten the core tenets of our democratic framework: the right to dissent, freedom of press, and the independence of institutions. It is our collective responsibility to recognize and address these challenges head on. Dr. Ambedkar, in his concluding speech to the Constituent Assembly, famously said, on the 26th of January 1950, we are going to enter into a life of contradictions. In politics, we will have equality, and in social and economic life, we will have inequality. In politics, we will be recognizing the principles of one man, one vote, and one vote, one value. It's our social and economic life. We shall, by reason of our social and economic structure, continue to deny the principle of one man, one value. How long shall we continue to live this life of contradictions? How long shall we continue to deny equality in our social and economic life? If we continue to deny it for long, we will do so only by putting our political democracy in peril. Till today, India grapples with the inherent contradictions, experiencing political equality but enduring social economic disparities. These discrepancies have intensified over the past decade under the BJP government. Socially marginalized groups such as Dalits, Adivasis, OBCs, and minorities
are increasingly being deprived of their rights and their representation. That Ambedkar had said, the administration which has now, for historical reasons, been controlled by one community or a few communities, that situation should disappear, and the others also must have an opportunity for getting into the public services. Despite the best efforts of our constitution framers and the insertion of various provisions in the constitution, the situation continues to persist. Between 2018 and 2022, out of total appointments in IAS, IPS, Indian Forest Services, only 15.92% were from the OBC category, with SC and ST securing a meager 7.6 and 3.8 respectively. Various sectors including government services, academia, judiciary and media still witness inadequate representation of marginalized communities, dominated instead of by few affluent castes. Simultaneously, the wealth gap between the rich and the poor is widening. Crony capitals associated with the Prime Minister Modi and the ruling party accumulate massive wealth, while the impoverished struggle to offer basic sustenance. Reports from the national and international organizations highlight India's stark income inequality. Periyar had said, man is equal to man. There should not be exploitation. One should help the other. One should not harm anybody. Generally, there should be no room for grievances or complaint from anybody. Everyone should live, let others live with a national spirit. Only 2 pages. Our constitution stands as a bulwark against the erosion of democratic values. The federal principles embedded in its ensure to delicate balance of power between the center and states. Fostering cooperative federalism, Article 1 of the Indian Constitution states that India, that is Bharat, shall be union of states. The evolution federalism, the cooperative and competitive federalism in 2014 to its current state of 2024 reveals a strain on the country's federal structure. Recent instances, such as the withholding of funds from the states and politicized allocation of disaster relief, illustrate the challenges faced by the federal system. We saw how, as soon as the current BJP government came to power, their first attack was to serve states of the funds with negotiations with the Finance Commission. When they failed in that, they increased chess and surcharges to corner more funds. Financial funds, which are rightful share of the states, are not timely released. In Karnataka, Tamil Nadu, despite various representations and demands, the union government has not provided any support to the states, which faced severe drought flood this year. Even funds and money provided for natural disasters are given on the basis of which political parties in power in the particular state. Recently, funds are being held up in West Bengal because of the ration shops did not have the pictures of the supreme leader, that is Mr. Modi, fixed. As we confront challenges that test the fabric of our nation, let us reaffirm our commitment to these principles, ensuring that the spirit of federalism remains intact. Dr. B.R. Ambedkar, the architect of our constitution, foresaw the dangers of blind devotion, be in politics or in religion. He warned against the cult of personality and emphasized the need for rational thinking and a commitment to the justice in our political discourse. Today, as we navigate a landscape where personality often overshadows principles, let us heed Ambedkar's words and strive for the political culture based on reason, dialogue, and inclusivity. As Pandit Nehru said, democracy is good. I say this because other systems are worse.
The temple of democracy is not a foregone conclusion. It is an ongoing endeavor that demands our active participation. As the torchbearers of the India Alliance, let us pledge to uphold the democratic values that have defined our nation's journey. By embracing inclusivity, championing justice, and safeguarding our democratic institutions, we can ensure that democracy not only endures but flourishes. Remember, the strength of the democracy lies in the resilience of the people and our unwavering commitment to the ideals enshrined in our Constitution. Together, let us work together a future where the temple of democracy is not just a slogan but lived reality. Jai Hind. I wish this conference all success. I wish Mr. Tirumalavan all success. That is a speech of our Honorable Congress President. With this I conclude. Thank you. மீண்டும் என்னுடைய சகோதரர் திருமா அவர்களை நான் முன்னுரையாக தான் சில வரி தான் சொன்னேன். இன்னமும் நிறையா சொல்லலாம், நேரம் இல்லை. எனக்கு பின்னால் இருக்கவங்கெல்லாம் பேசணும். ஒரே ஒரு வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். அவருக்கு இதுவரை கடந்து வந்த தூரம் குறைவுதான். இன்னும் நெடுந்தூரம் அவர் கடக்க வேண்டியிருக்கிறது, பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் சாதித்திருக்கிற சாதனைகள் இதுவரை நிறைவானதுதான். ஆனால் இன்னும் அவர் சாதிக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது. அதற்கு எல்லோரும் துணை நிற்போம், எல்லோரும் சேர்ந்து இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம், ஆட்சியை அகற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், தலைவர் ராகுலை இந்த நாட்டின் பிரதமராக்குவோம். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசர் அவர்களுக்கு நன்றி. மதவாத கூட்டம் இந்த மண்ணில் எப்பொழுதெல்லாம் கலவரத்தை தூண்ட சதி செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சதியை ஓட 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 விரட்டிய ஒத்தத்தல ராவணன் எங்களுடைய திருமாவளவன்.